ஹாய் கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மட்டன் தால்ச்சா வைக்க போகிறோம் கைஸ். ஸோ அடுப்பு பற்றி வச்சுட்டு ஒரு பாட்டில் எண்ணெய் ஊற்றுங்க. ஸோ இதிலோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பட்டை, ஏலக்காய், ஒரு பூ, ஓகே, இது வந்து பூ, ஓகே, பூ, அப்புறம் பெருஞ்சீரகம் ஃபெனல் சீட், அப்போ கொஞ்சோண்டு மஸ்டர்ட் சீட் போட்டு இது நல்லா கொஞ்சம் வந்துட்டோன்னே ஓகே, நீங்கள் பூண்டு அண்ட் ஆல்சோ அன்னியனை போட்டு வதக்குங்க. ஸோ இதில் பூண்டு, அன்னியன், சோப்பு மிளகா அண்ட் ஆல்சோ கருப்பில். ஓகே, ஸோ இது இப்போ 2 ஜாமான் போட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் குக் ஆகணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டோன்னே நீங்கள் ரெட் சில்லிஸ் 2 சில்லி வச்சுருக்கேன். அண்ட் தென் கறி லீஃப் போட்டுடலாம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மாதிரி வெட்டி போடுங்க. இதோட ஸ்பைஸ் கொஞ்சம் நாளாக உரைக்கும். அப்போ உங்களுக்கு உரப்பாக வேணும்னா நீங்கள் 1 இல்லை 2 ஊசி மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா அந்த டால்ச்சா ரொம்ப உரப்பு கறி இல்லை, இது சாம்பார் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதை இப்போ தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சிருக்கேன். ஸோ அது கடைசி அதை தண்ணி ஊற்றி நான் போடுறேன். ஸோ ஏற்கனவே மட்டனை அவிச்சு வச்சாச்சு கைஸ். ஸோ அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டேன். ஸோ அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் கேரட், கலங்கு, கத்திரிக்காய் அண்ட் டொமேட்டோ வச்சுருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறுங்க. ஸோ இதில் நம்ம சிக்கன் கறி பவுடர் போட போகிறோம். ஸோ நான் எவ்வளோ வேணும்னு போட்டு பார்க்குறேன். ஸோ 2 ஸ்பூனாச்சும் நீங்கள் போட்டு ஆகணும். அந்த குவான்டிட்டி தகுந்தாப்பில் மட்டன் நான் 1/2 கிலோ வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா கிண்டி பாருங்கள். ஸோ நான் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ டொமேட்டோஸ், கேரட், கலங்கு அண்ட் தென் கத்திரிக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு நான் ரொம்ப பெருசாக போடல, சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதக்குங்க, தண்ணியை கொஞ்சம் ஊற்றி. ஸோ இந்த பாட்டில் இந்த காய்கறியெல்லாம் வெந்து வரணும். ஓகேயா? ஸோ நல்லா வெந்து வரணும். ஸோ பருப்பும் நான் வேவ வச்சுட்டேன். ஓகே, ஸோ மட்டனும் வெந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ மட்டனை போட்டுருவோம். அதில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும், ஏன்னா அது ப்ரெஷர் குக்கர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தண்ணியோடு நீங்கள் போட்டுருங்க. அதனால தான் நான் வதக்கும் மீது தண்ணி ரொம்ப போடலை, கொஞ்சோண்டி தண்ணி போட்டிருக்கேன், ஏன்னா இங்கேயும் தண்ணி இருக்குது. ஓகே, இப்போ சால்ட் டு டேஸ்ட் போட்டு நீங்கள் நல்லா கிண்டுங்க. ஓகே, ஸோ இது கொதிச்சு வரணும். ஓகே, உங்கள் காய்கறிலாம் ஒன்றும் ஃபுல்லாக வரணும். ஃபுல்லாக வந்துட்டோன்னே ஓகே, இப்போ நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன். ஓகே, அப்புறம் பெருங்காயம் தூளும் போட்டாகணும், ஏன்னா நான் அதில் பருப்பு இருக்குது. ஓகே, நம்ம பருப்பு போட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டுருங்க. ஓகே, இப்போ காய்கறிலாம் வந்துருச்சு. ஓகே, இந்த டைமில் நம்ம பருப்பு போடலாம். ஸோ முதல் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, பருப்பு போட்டுடலாம். ஓகே, பருப்பு நான் எப்பயுமே பருப்பு வேவ வச்சுருவேன். ஓகே, இல்லைன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வேவ வைப்பேன். வேவ வச்சுட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். ஓகே, மற்ற இதுக்கு யூஸ் பண்ணலான்னு. ஆனால் 9 நாள் வைக்க மாட்டேன்ல, ஒரு 1-2 டேஸ் தான். ஓகே, இப்போ பருப்பு போட்டு இப்போ ஒரு கொதி நல்லா கொதிச்சு வர மீது நீங்கள் சந்தான் போடலாம். ஓகே, சந்தான் பத்தில் இப்போ இன்னொரு கொத்தா திறந்து சந்தான் போடுவோம். இப்போ நான் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். நான் நினைக்கிறேன் அடுத்த வாட்டி கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை ஏன்னா பிள்ளைங்கள்லாம் யூனிவர்சிட்டிக்கு போகுதுங்க திருப்பியும் நாளைக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நல்லா செட்டிங் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ பருப்பு போட்டுட்டோன்னே இந்த கலரில் வந்துடும் காய்ஸ். ஸோ இப்போ மேற்கொண்டு கொரியண்டர் போட்டு நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் டால்ச்சா ரெடி. ஓகே, பாய்.